ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிஏ சிம்பிளிஃபைட் பை யஷ். ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 1 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பேஸ் கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம வந்து புக்கில் இருக்க தியரிக்குள்ளே போக போகிறோம். ஓகே, ஸோ இந்த பேரால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கம்பெனிஸ் ஆக்ட், இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் யாராக இருந்தாலும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் வந்து இட்ஸ் 27 டிசம்பர். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது தியரி. ஓகே, தியரி எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் இதுதான் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுற ஆக்ட். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இந்த ஆக்ட் படி என்னென்னா எல்லாருமே வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும் ஆஸ் பர் திஸ் ஆக்ட். Okay, but many other organizations may or may not strictly follow the double entry system. Which double entry is not followed, accounting records may be maintained as per the requirements and desires of the proprietors and accountants. So வேறு ஆர்கனைசேஷன்ஸில் யார் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணலையோ அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி வசதியோ அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்க்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். as the accounting records are not prepared in its entirety under double entry system, these records are called incomplete records. double entry system கீழே மெயின்டைன் பண்ணாமல் அவங்களோட கன்வீனியன்ட் படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா those are called incomplete records. ஸோ அதோட மீனிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, so when accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete accounting records. So இதில் generally cash account and the personal account of customers and creditors are maintained fully and other accounts are maintained based on necessity. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் வந்து மெயினாக வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அதர்ஸ் வேறு அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லை அசெட்ஸ் அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து தேவை இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லலான்னா, இப்போ வந்து நான் வந்து கேஷ் வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறேன். ஓகே, கேஷ் பெய்டு டு சப்ளையர் கஸ்டமரில். ஓகே, ஸோ கேஷ் பே டு சப்ளையர் வந்து நான் வந்து என் கடைக்கு துணி கொண்டு வந்து போடுற ஒரு ஆளுக்கு வந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி இந்த சப்ளையர் வந்து மிஸ்டர் ஏ. ஸோ மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து நான் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவேன். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ். இந்த சப்ளையர் நமக்கு யார், இவர் ஒரு கிரெடிட்டர். ஓகே, இவருக்கு நம்ம வந்து ஃப்யூச்சரில் பேமெண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அப்படிங்கிறப்போ அதை நம்ம இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இவர் கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது ரெண்டு ஆஸ்பெக்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த கிரெடிட்டர் வந்து இது பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர். இப்போது நான் வந்து துணி விற்கிறேன், ஒரு கஸ்டமர் என் கடைக்கு வந்து வாங்குறாரு. ஓகே, இந்த கஸ்டமர் வந்து மிஸ்டர் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேஷ் எனக்கு உள்ளே வருது. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் பி அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதுவும் நான் வந்து ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா இவர்கிட்ட இருந்தேன்னா நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்போ இந்த கேஷ் வாங்குறதும் கொடுக்குறதும் வந்து நான் வந்து கிரெடிட்டார்ஸ் அண்ட் கஸ்டமர், அதாவது கஸ்டமர் அப்படிங்கிறது இங்கே டெட்டார் நமக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவோம். மற்றபடி பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, அதர் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா அதே தான் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், செலவுகள், இதை வந்து நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண மாட்டோம். இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, இப்போ நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ என் கடைக்காக நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். வேறஸ் இப்போ வேறு அக்கௌண்ட் நான் இங்கே மெயின்டைன் பண்ணுறேன், சிங்கிள் என்ட்ரி இல்லைனா நான் இந்த ஆஸ்பெக்ட் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, இதான் வந்து அந்த ஃபஸ்ட் பேரால சொல்லியிருக்காங்க. So under this some transactions are recorded fully. That is, for some transactions both the debit and credit aspects are entered. இந்த எக்ஸாம்பிள் தான் இது.
இதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். 2 ஆஸ்பெக்ட்டும் நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். Okay, for some transactions it is partially recorded, that is only one aspect is entered. இதுதான் வந்து ஒன் ஆஸ்பெக்ட். இதில் தான் நம்ம ஒரு ஆஸ்பெக்ட் கேஷ் மட்டும் தான் என்டர் பண்ணுறோம், இது என்டர் பண்ணல. ஓகே, இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பெய்ட் மேபி என்டர் ஒன்லி இன் கேஷ் அக்கௌண்ட். இதை வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபார் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்ட் அட் ஆல், தட் இஸ் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் நாட் என்டர்ட். ஒரு சில வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சம்டைம்ஸ் இந்த ரெண்டுமே கூட ரெக்கார்ட் பண்ணாமல் இருப்பாங்க, அதான் சொல்ல வராங்க. போத் வில் நாட் பி என்டர்ட் அப்படியும் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். டெப்ரிஷியேஷன்லாம் வந்து சின்ன கடையிலலாம் வந்து அசெட்ஸ் அவ்வளோவா பெருசாக இருக்காது. ஸோ அதுக்கெலாம் வந்து டெப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணல அப்படின்ட்டு சின்ன அமௌண்ட்டாக சார்ஜ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சைன்டிஃபிக் வேல வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதில் நேச்சர், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேச்சர். ஸோ இட் இஸ் அன் unscientific and unsystematic way of recording transactions. Accounting principles and accounting standards are not followed properly. ஸோ அக்கௌண்ட்ஸ் பொறுத்த மட்டுக்கு நமக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்த்து இந்த கம்பெனிஸ் ஆக்டில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ன சொல்லி தருவாங்கன்னா, லைக் ஈச் ஐட்டம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் இதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சயின்டிஃபிக் வேல, ஒரு சயின்டிஃபிக் வேல. ஓகே, லாஜிக்கோட டு பி லைக் ப்ராப்பராக சொல்லணும்னா ஒரு லாஜிக் இருக்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கணும். அந்த லாஜிக் படி ஒரு ஒரு ஐட்டமை நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டில் அக்கௌண்ட் பண்ணணும் எப்படிங்கிறது இது சொல்கிறது தான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இன்றைக்கு வரைக்கும் எந்த கடையை நீங்கள் சின்ன ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி லைக் ரிலையன்ஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் எவ்ரி கம்பெனி வில் ஃபாலோ தீஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் அக்கௌண்ட்ஸே நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்டிங் சிங்கிள் என்ட்ரிலலாம் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு அன்சைன்டிஃபிக்காகவும் அன்சிஸ்டமேட்டிக்காகவும் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து இதோட நேச்சர். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து நேச்சர். ஓகே, ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன் நேச்சர் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்டு. டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பேசிக்காக படிச்சிருப்பீங்க. there are 3 accounts, personal, real and nominal. ஸோ அண்டர் தி டபுள் என்ட்ரி சிஸ்டம் இது மூணுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஒன்று கூட வந்து மிஸ் ஆகாது. எவ்ரி 3 will be recorded. ஓகே, பட் அண்டர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து ஒன்லி கேஷ் அண்ட் personal accounts, cash and personal accounts. ஸோ இதை மட்டும்தான் ஃபுல்லி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, they are fully maintained. ஓகே, fully maintained. Real accounts and nominal accounts, real accounts and nominal accounts are not properly maintained. Some transactions are completely omitted. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த பர்சனலும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும்தான் வந்து நாங்கள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவோம். வேறஸ் ரியல் அண்ட் நார்மல் அக்கௌண்ட்ஸ் இம்ப்ராப்பராக, அதாவது ஒரு ஆஸ்பெக்ட் டெபிட் இருந்தால் கிரெடிட் இருக்காது, கிரெடிட் இருந்தால் டெபிட் இருக்காது, ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸில் ரெண்டுமே இருக்காது. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த அக்கௌண்ட். ஹோப் யூ நோ வாட் யூ மீன் பை பர்சனல் ரியல் அண்ட் நார்மல் அக்கௌண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின் ஹியர். பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் ரிலேட்ஸ் டு பர்சனல் அக்கௌண்ட் வந்து ரிலேட்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸ்னால் ஒரு தனி நபரோடது. இப்போது உங்களோடதாக இருக்கலாம், என்னோடதாக இருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஒரு கம்பெனி
ஒரு சென்னை சில்க்ஸ்னு இருக்குன்னா சென்னை சில்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் அந்த மாதிரி. ஓகே, ஃபார்ம் அக்கௌண்ட் இதான் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இதோட கோல்டன் ரூல் என்ன? we have 3 golden rules in accountancy. ஸோ இதோட கோல்டன் ரூல் வந்து debit the receiver and credit the giver. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரியல் அக்கௌண்ட் இருக்குது. ரியல் அக்கௌண்ட் வந்து it belongs to assets and properties. Yeah, it belongs to assets and properties. Assets and properties na சொத்து, building, land அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, இது வந்து both tangible and intangible. டேஞ்சிபிள் அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும், அந்த தான் டேஞ்சிபிள் ஐட்டம். பில்டிங் தான் நீங்கள் பார்க்கலாம், அதை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தா உணரலாம். ஓகே, இன்டேஞ்சிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதது. இப்போ இந்த பேட்டன்ட்டு, காப்பிரைட், குட்வில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட்டோடது. ஸோ இதோட கோல்டன் ரூல் வந்து டெபிட் வாட் comes in, credit what goes out. ஓகே, இதான் இதோட கோல்டன் ரூல். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு இது மூணுத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் இது வந்து லைக் இதோட நேச்சர் வந்து இட் பிலாங்ஸ் டு ஆல் எக்ஸ்பென்ஸ், இன்கம், gain and losses. ஓகே, இதோட கோல்டன் ரூல் என்ன? இதோட கோல்டன் ரூல் வந்து டெபிட் ஆல் expense and losses, credit all income and gains. ஸோ இதான் 3 கோல்டன் ரூல்ஸ், 3 அக்கௌண்ட்ஸோட கோல்டன் ரூல்ஸ், ரெஸ்பெக்டிவ் கோல்டன் ரூல்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பர்சனல் அக்கௌண்ட்டோடது இண்டிவிஜுவலுக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், கம்பெனிஸ் அந்த மாதிரி. இப்போ பர்சனல் அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இப்போ வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு நீங்கள் வந்து கேஷ் பே பண்ணுறீங்க. ஸோ கேஷ் பெய்டு டு மிஸ்டர் எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, மிஸ்டர் எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ மிஸ்டர் எக்ஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெபிட் த ரிசீவர். இவர்கிட்ட தானே காசு வாங்குறாரு, நம்மகிட்ட இருந்து அவர் காசு வாங்குறாரு. ஸோ இது வந்து டெபிட் த ரிசீவர். கிரெடிட் த கிவர், நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம், நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து கேஷ் வந்து வெளியே போகுது, கேஷோட பேஸ் பேலன்ஸ் டெபிட் எப்போயுமே, அது நம்மளை விட்டு வெளியே போகுது அப்படிங்கிறப்போ கிரெடிட் பண்ணணும். ஸோ கிரெடிட் த கிவர். ஸோ இதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் வந்து அசெட்ஸ்க்கு பிலாங் ஆகும்னு சொன்னேன் கரெக்டாக, சொத்து. இப்போ நான் வந்து ஒரு மிஷினரி வாங்கினேன், மிஷினரிங்கிறது எனக்கு ஒரு அசெட்டு. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி அப்படிங்கிறப்போ மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதோட கோல்டன் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், எனக்கு மிஷினரி உள்ளே வருது, என் பிஸ்னஸ்க்குள்ளே நான் கொண்டு வர்றேன், நான் வாங்குகிறேன். அப்போது இதை நான் வந்து ஸோ அப்போ நான் வந்து இதை வந்து டெபிட் பண்ணுறேன், இது வந்து எனக்கு உள்ளே வருது. அட் தி சேம் டைம் நான் இது வந்து காசு கொடுத்து வாங்குகிறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் பிஸ்னஸில் வந்து காசு வெளியே போகும். அப்போது கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இதை கேஷை வந்து நான் வெளியே போகிறத நான் கிரெடிட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து ரியல் அக்கௌண்ட். தேர்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வந்து இட் பிலாங்ஸ் டு ஆல் எக்ஸ்பென்ஸ், லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின். ஓகே, நமக்கு ஏதாச்சும் செலவாயிருக்குன்னா நம்ம அதை எழுதலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளே கூட எழுதிக்கலாம். இப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே,
ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். இதோட கோல்டன் ரூல் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ நான் வந்து இந்த எக்ஸ்பென்ஸை வந்து நான் டெபிட் பண்ணுறேன். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு செலவு. அது வந்து நான் ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு சர்வீஸ் வேணும்னா நான் அது கேஷ் கொடுத்து தான் வந்து இது பண்ணணும். ஸோ அதை நான் கேஷ் வெளியே கொடுக்குறேன். ஸோ அது வந்து எனக்கு கிரெடிட் ஆகுது. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த 3 இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் ஆகும், வேறு ரியல் அண்ட் நார்மல் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். அப்புறம் இதில் 3rd பாயிண்ட் வந்து லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஸோ இதில் வந்து there is no uniformity in recording the transactions among different organizations. Different organizations record their transactions according to their needs and convenience. இப்போது டபுள் என்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டபுள் என்ட்ரி ஃபாலோ பண்ணுற எல்லா ஆர்கனைசேஷன் எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் வந்து ரெக்கார்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனோட பார்த்துட்டு இன்னொரு ஆர்கனைசேஷனோட பார்த்தீங்கன்னா அவங்களும் சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் வந்து ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும், நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேவா? இதே வந்து சிங்கிள் என்ட்ரி ஃபாலோ பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் ரெண்டு அக்கௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு 2-3 மிஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு கம்பேரிசன் இருக்காது, ஒரு யூனிஃபார்மிட்டி அவங்களுக்குள்ளே இருக்காது. ஸோ அதான் வந்து லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஓகே, அப்புறம் 4th பாயிண்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ரெப்ரசென்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இப்போது டபுள் என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறது எனக்கு என் பிஸ்னஸ் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். இதே இது வந்து நீங்கள் சிங்கிள் என்ட்ரி எடுத்திங்கன்னா இட் மே நாட் ரெப்ரசென்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. அதாவது என்னால் அதை வச்சு ஒரு பிஸ்னஸோட உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ டியூ டு த இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேல்குலேட் ஃப்ரம் தீஸ் ரெக்கார்ட்ஸ் cannot be relied upon. ஸோ இதில் வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறனால இதிலிருந்து வர்றது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக வந்து பார்க்க முடியாது. ஓகே, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் may not represent a true and fair view of financial position. ஸோ சேம். அடுத்து சூட்டபிலிட்டி. இதில் வந்து only the business concern which have no legal obligation to maintain books of accounts under double entry system may maintain incomplete records. Hence it may be maintained by small sized sole traders and partnership firms. ஸோ சூட்டபிலிட்டி வந்து இப்போ பெரிய பெரிய ஆர்கனைசேஷனாக அவங்களுக்குலாம் வந்து கட்டாயமாக அவங்க வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஆனால் அந்த மாதிரி கட்டாயம் இல்லாத ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு சில ஃபார்ம்ஸ் வந்து அவங்க தான் வந்து சிங்கிள் என்ட்ரி ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப யாராக இருப்பாங்க, சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஸோ அதான் வந்து சூட்டபிலிட்டி. அப்புறம் மிக்சிங் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பொதுவாக ஒரு பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஆர்கனைசேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்குன்னா அவங்க பிஸ்னஸில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பர்சனல் நம்ம சொந்தமாக வந்து ஏதாச்சும் செலவு பண்ணுறோன்னா அதை வந்து பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஓகே, அது வேறு இது வேறு. ஸோ பிஸ்னஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். வேறு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓனர்ஸ் வந்து அவங்களோடதும் உள்ளே கொண்டு வருவாங்க. சொந்தமான இப்போ வீட்டு செலவுலாம் வந்து சம்டைம்ஸ் பிஸ்னஸ்குள்ளெலாம் கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். பர்சனலும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் மிக்ஸ்அப் ஆயிரும். பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் ஓன் யூஸ் மேபி மிக்ஸ்அப் ஆகலாம் வித் பிஸ்னஸ் பர்ச்சேசஸ். இப்போ நம்மளே ஒரு துணிக்கடை நடத்துகிறோம் குட்டியாக, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பல்காக. அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நமக்காகவும் அதிலேருந்து கொஞ்சம் துணி எடுத்துக்கிறது, பிஸ்னஸுக்காக நம்ம சேல் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம் துணியை. ஆனால் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு யாருக்காச்சும் பிடிக்குது அப்படின்னா 2-3 நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் வந்துச்சுன்னா வாங்கினது மொத்தமே பிஸ்னஸுக்கு தான் வந்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஆனால் சிங்கிள் என்ட்ரியில் இதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதாக வந்து 6 ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ நேச்சர், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன், லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, financial statements may not represent true and fair view, suitability, mixing up of personal and business transactions. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து லிமிட்டேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ரெண்டுமே சேர்த்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு வந்து இந்த சொல்லி கொடுத்துட்டேன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வில் கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ். இங்கேருந்து ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. யூ கேன் லைக் மை வீடியோ டூ. தேங்க்யூ.